சத்குரு சப்த ரிஷிகளில் ஒருவரான அகஸ்திய முனிவர் பரம்பரையில் வந்த ஒரு கிரகஸ்த யோகி. அகஸ்திய முனிவர் விட்டு சென்ற ஆன்மீக பணிகளை அதே வீரியத்துடன் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்பவர். ஐநா சபையிலும் சர்வதேச பொருளாதார மாநாட்டிலும் இங்கிலாந்து பாராளுமன்றத்திலும் போற்றத்தக்க வகையில் உரையாற்றிய போதும் கிராம மக்களுடனும் தமிழகத்தில் வாழும் மலைவாழ் மக்களுடனும் இணைந்து பழகும் பண்பாளர். சத்குரு ஆன்மீக ரீதியில் பல பரிமாணங்களை கொண்ட மகா யோகியும் ஈடு இணையற்ற ஞானியும் ஆவார். மெத்த படித்தவர்களிடமும் படிக்காத பாமரர்களிடமும் அவர் அவர்களுக்கேற்ப அன்பை பொழியும் மனிதநேயம் மிக்கவர். வணக்கம். உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே தங்கியிருந்த ஒரு நாள் ரொம்ப பயனுள்ள நாளாக இருந்தது. குறிப்பாக அந்த இயற்கை சார்ந்த அந்த ஆசிரமம், இதில் கற்றுக் கொடுக்குற யோகாக்கள், அப்புறம் எல்லாமே ஒரு திட்டமிட்டு ஒரு அழகியல் உணர்ச்சியோடு இந்த முழு எல்லா கட்டட வடிவமைப்புலேருந்து ஒரு சின்ன குப்பை தொட்டி வரைக்கும் அழகாக பண்ணியிருந்தீங்க. ஆன்மீகம் அல்லது இந்த மாதிரி யோகா இது எல்லாமே ஒரு மலையடி வாரம் அல்லது ஒரு இயற்கை சார்ந்த ஒரு காடு சார்ந்த ஒரு பிரதேசம், அந்த மாதிரியான இடத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் இல்லை. இப்போ எல்லாம் ஆசிரமம் சிட்டியில் தானே இருக்குது. இல்லை, அது பிரான்ச்சஸ் ஒன்றா சிட்டியில் இருக்குது. முக்கியமாக ஆன்மீகம்னு வேறு ஏதோ பற்றி இல்லை, இது நம்ம பற்றி, இதை இந்த உயிரை முழுமையாக புரிஞ்சுக்கிறது பற்றி. இந்த உயிர்த்தன்மையை நாம் புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு சரியான சூழ்நிலை வேணும். நாம் சுத்த இருக்கிற உயிரை மதிக்கிறது நாம் கற்றுக்கலன்னா நாம் இந்த உயிர் பற்றி நமக்கு ஒன்றும் புரியாது. என்னதுக்குன்னா நானுன்றது ஒரு தனிப்பட்ட தன்மை இல்லை. இப்போ என்ன அந்த செடி வெளிமூச்சு எடுக்குதோ அதுதானே நம்ம உள்மூச்சு. அதனால் இந்த உயிர்ன்றது ஒரு தனியானதுன்றது நம்ம மனத்தில் உருவாக்குன ஒரு பிரமை. இப்போ இங்கே நடக்கிறப்போ எல்லாம் சேர்ந்து தான் நடந்திருக்குது. ஆனால் மனிதன் மனத்தில் ஏதோ ஒரு பிரமை, நான் தனியன்ற மாதிரி. இந்த பிரமையை கொண்டு எடுத்துடணும், மனத்துலேருந்து எடுத்துடணுன்றது தான் ஆன்மீகத்துடைய நோக்கம். மனிதன் என்பது பிரபஞ்சத்தினுடைய ஒரு துகள் அப்படின்னு ஒரு கவிதை. ஆமாம். அந்த உணர்வுபூர்ணமாக அனுபவபூர்ணமாக அந்த தன்மை கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு சூழ்நிலை தேவை. அந்த சூழ்நிலை இயற்கை ஒரு அழகாக இருக்கிற ஒரு சூழ்நிலை வச்சுக்காம அது உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக. அதனால எப்போவுமே ஒரு ஆசிரமம்னு பின்னணியிலே இருக்கு. ஆமாம். இன்னொரு விஷயம், இப்போ ஜப்பானில் ஹைக்கூ கவிஞர்கள் எல்லாமே பாஷோ உட்பட நிறைய இயற்கை சார்ந்து எழுதியிருக்காங்க. அவங்க வாழ்நாள் முழுக்க ட்ராவல் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ பாஷோ ஒரு 55 வயது 60 வயது வரைக்கும் வாழ்ந்தாருன்னா அதில் ஒரு 40 வருடம் பயணத்திலே இருந்திருக்கார். இப்போ ஒரு பயணத்தில் போயிட்டு பழைய குளம் தவளை குதிக்கிறது கிளக் கிளக் அப்படின்னு ஒரு ஹைக்கூ எழுதுறாரு. அந்த மாதிரி நீங்களும் நிறைய நிறைய பயணத்தை பற்றி அனுபவங்கள் எழுதியிருக்கீங்க. பயணம் பண்ணுவதனால என்ன நம்மளுக்கு வேற ஒரு விஷன் கிடைக்குது. நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷன்ஸ் கிடைக்குது? நான் விஷனுக்காக ட்ராவல் பண்ணல. இல்லை, நான் இங்கே உட்காந்து எல்லா மக்கள் இங்கே வர மாதிரி அவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி பண்ணணும், இல்லை நான் ட்ராவல் பண்ணணும். அவர் 10,000 பேர் இங்கே வர பதிலாக நான் ஒரு ஆள் ட்ராவல் பண்ணுறது எக்கனாமிக்கலாக இருக்கும், நான் போகிற ஆள். நீங்கள் இப்போ கவிதைகள்லாம் படிப்பீங்களா? நீங்கள் என்ன மாதிரி புத்தகங்கள் படிப்பீங்க? புத்தகம் படிக்கிற இதே போயிடுச்சு, அந்த மாதிரி நேரமே இல்லை எனக்கு. தொடக்க காலத்தில் என்ன படிச்சீங்க? தொடக்க காலத்தில் என்ன மாதிரி புத்தகங்கள் படிச்சீங்க? அப்போ முக்கியமாக இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தோம். ஏதோ இந்த யூரோப்பியன் லிட்ரேச்சர் எல்லாமே படித்தோம். ஃபிலாசபி, நான் ஃபிலாசபி இல்லை, இந்த டாஸ்டோஸ்கி, கமோ, காஃப்கா,
அந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் முக்கியமாக நான் படித்தது. இப்போது நான் அந்த அளவுக்கு படித்த ஆளுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இல்லை தாஸ்தாவஸ்கி காமியஸ்லாம் சொல்கிறீங்க. படிப்பு தெரியாத ஆள் தான் நான் கொஞ்சம். இல்லை நீங்கள் தாஸ்தாவஸ்கி காமியூலாம் சொல்கிறீங்க. சாதாரணமாக நம்ம வந்து ஒரு மதம் சார்ந்த அல்லது ஒரு நிறுவனம், இந்த மாதிரி நிறுவனம் சார்ந்தவங்க வந்து தாஸ்தாவஸ்கி காமியூலாம் தெரியாது. ஃபிலாசபி பேசுகிறவங்களுக்கு கூட நான் எந்த மதத்துக்கு சேரலையே, அதனால இல்லை அது சம்மந்தமாக கேட்க வரல. இல்லை அது வந்து ஒரு நிறுவனமாக வளரும்பொழுது இதெல்லாம் பேச மாட்டாங்க, அவங்க படிச்சிருக்கவும் மாட்டாங்க. அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரி ஒரு அடைகள் உணர்ச்சியோட வந்திருக்குன்னு கூட நான் அது தெரிஞ்சதுனால இல்லை. நான் அதெல்லாம் படித்தப்போ எனக்கு என்ன உணர்வு வந்ததுன்னா, இந்த யூரோப்பியன் ரைட்டர்ஸ் எல்லாம் நான் ரொம்ப படித்தப்போ அவர் ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, மனத்தில் ரொம்ப கூர்மையாக இருக்கிறாங்க, ஆனால் அவருக்கு புரியல. இல்லை பொதுவாக எல்லா ரைட்டர்ஸ்க்குமே இந்த கேள்வி இருக்குது, நீங்கள் கரெக்டாக ட்ரிகர் பண்ணி சொல்கிறீங்க. அவருக்கு புரியல. அது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, இவருக்கு புரியலன்றது புரிஞ்சிச்சு. அதுக்கு தான் ஒரு டைமில் மட்டும்தான் அதை படித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. இவர் ரொம்ப தீவிரமாக வெறும் இன்டெலெக்சுவலாக முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் இவருக்கு தெரியல. அவரே ஏற்றுக்கிறாங்க, அவருக்கு தெரியல. என் மனத்துலேயும் அதே தேடுதல் இருந்தது. இது என்ன அடிப்படை, என்ன வாழ்க்கைன்னு, என்ன எப்படி புரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் ரொம்ப ரொம்ப ஆழமாக எனக்குள்ள சின்னதுலேருந்து இருந்தது. ஏதோ புத்தகம் படித்தா கிடைக்கும்னு முதல் நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, எந்த புத்தகம் படித்தாலும் இது பற்றி புரிஞ்சுக்க முடியாது. இதே ஒரு புத்தகம் தான், இது படைத்தவன் எழுத புத்தகம். படைத்தவன் எழுத புத்தகம் படிக்காம யாரோ எழுத புத்தகம் படிக்கிறது என்ன இருக்குதுன்னு எனக்கு சின்னதில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஒரு 3-4 வயசு இருக்கிறப்போ எனக்கு ஒன்றும் புரிஞ்சிடுச்சு. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சிடுச்சு. இது ஒன்றும் தெரியாததுனால என் மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, எது பார்த்தாலும் இப்போ ஒரு இலை பார்த்தா, இந்த இலை பார்த்து இப்படியே 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்துருவேன் நான். எனக்குன்னா ஒரு இலைன்றது ஒன்று சாமானியமாக இல்லை. கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது சாமானியமாக இல்லை. அது இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்தாலும் ஒரு இலை என்ன, ஒரு அணு என்ன நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு கையில் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாங்கன்னா இப்படியே பார்த்து உட்காந்துருவேன். ஏன்னா தண்ணி என்னன்னு புரியல எனக்கு. தண்ணி குடித்தா தாகம் நீங்குது, இது எல்லாமே அது தெரியும். ஆனால் தண்ணி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படியே உட்காந்துருவேன். நைட்டில் நான் இப்படி கண் தெரிஞ்சு இப்படி உட்காந்தா இருட்டு பார்த்து அப்படியே ஃபுல் நைட் அப்படியே உட்காந்துருப்பேன். எந்த அளவுக்கு நான், எங்கள் அப்பா டாக்டரு, அவருக்கு பயம் வந்துச்சு, இவனுக்கு ஏதோ மனநோய் வந்துச்சு. கண்ணு சிமிட்டாமல் இப்படியே மணிக்கணக்கில் இவன் உட்காந்தே இருப்பான். இவனு நான் ஏதோ ஒன்று பார்த்துருந்தேன், இப்படியே உட்காந்தே இருப்பேன். கண்ணு சிமிட்டினாலும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும் எனக்கு, அதனால கண்ணு கூட சிமிட்ட மாட்டேன், நான் இப்படியே இருப்பேன். இவனுக்கு ஏதோ மனநோய் வந்துச்சு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர். இது எந்த அளவுக்குன்னா, ஸ்கூலில் எல்லாமே யாரோ பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, டீச்சர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க, நான் இப்படியே பார்த்தே இருப்பேன். அவரை முதல்ல அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் எனக்கு புரியுது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த வார்த்தையெல்லாம் அவர் சும்மா சத்தம் தான் பண்ணுறாங்க. நான் என் மனத்தில் தான் அர்த்தங்கள் கொடுத்து போயிருக்கேன். அந்த பாஷை எனக்கு தெரியும்னு நான் நினைக்கிறதுனால அதுக்கும் அர்த்தங்கள் கொடுத்தே போயிருக்கேன். இப்போ நான் பேசுறது இப்போ தமிழில் பேசுகிறோம், உங்களுக்கு தமிழ் புரியல என்ன? ஆமாம், எனக்கு சத்தம் தானே, சத்தம் தான் பண்ணுறாங்க, நான் தானே அர்த்தம் கொடுக்குறேன் நினச்சேன். நான் அர்த்தம் கொடுக்குறது நிறுத்திட்டேன், சும்மா கேட்பேன். அது கேட்டால் ஒரே தமாஷையாக இருக்கும் எனக்கு. அந்த ப்ராசஸ் அர்த்தம் கொடுக்குறது நிறுத்துறதுன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் கேட்கும்போது அது மூலையில் வச்சு நம்ம அதுக்கான, இப்போ மரம் அப்படின்னும் போது நம்ம மனசுக்குள்ள ஒரு சித்திரம் வரையுது, மரம்னு ஒரு சித்திரம் வருது. அதை அது எப்படி நிறுத்துனீங்க? அதுதான் நீங்கள் கவனமாக இருந்தால் நிறுத்த முடியாது. அப்படியா? நான் சும்மா சத்தமே கேட்டிருப்பேன், ஒரு விசித்திரமாக இருக்கும், அவர் என்னென்னமோ சத்தம் பண்ணிக்கிறாங்கன்னு அப்படியே பார்த்தே இருப்பேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த சத்தம் கூட கேட்கல எனக்கு. அவர் வாயிலேருந்து ஏதோ உருவங்கள் அப்படியே போகுது. நான் இன்னும் ரொம்ப அதிசயமாக இப்படியே பார்ப்பேன். நான் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை எனக்கு படல, ஆனால் என்னென்னமோ தெரியுது. அதுக்கப்புறம் அவருடைய உருவமே எனக்கு கரைஞ்ச மாதிரி ஆகி ஏதோ நடக்குது அங்கே. ஒரு உருவம், பல விதமான ஒரு அதிர்வுகள் நடந்த மாதிரி எனக்கு கண்ணில் தெரியுது. நான் சும்மா அப்படியே உட்காந்துருப்பேன். ஒரு நாள் இப்படி நான் ஒரு 8வது கிளாஸில் இருக்கிறேன். அப்போது அவர் ஏதோ டீச்சர் வந்து ஏதோ கேட்குறாங்க, நான் சும்மா அவர் பார்த்தே இருப்பேன், இப்படியே உட்காந்துருக்கிறேன் நான். அவர் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் முயற்சி பண்ணாங்க என் வாயில் ஒரு வார்த்தை எடுக்கணும்னு. என்ன பண்ணாலும் நான் ஒரு வார்த்தை விடல எனக்குன்னு. அவர் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு அந்த வார்த்தையே புரியாது எனக்குன்னா. நான் அவர் சும்மா பார்த்து, அவர் வாழ்க்கையெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை எனக்கு காதுக்கே வராது.
அவர் இப்படியே பார்த்து ரொம்ப முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அவர் சொன்னாங்க, இல்லை நீ கடவுளாக இருக்கணும், இல்லை நீ தெய்வமாக இருக்கணும், இல்லை சைத்தானா இருக்கணும், நீ மனிதன் மட்டும் இல்லை சொன்னாங்க. எனக்கு இது ஒன்றும் ஒரு திட்டு வார்த்தை மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு அதே ஒரு பெரிய சோதனை ஆயிடுச்சு. நான் என்ன மனிதனா தெய்வமா சைத்தானா நான் என்னன்னு புரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு எனக்கு. அவர் இந்த மாதிரி சொன்னாங்க, அவர் ஏதோ திட்டு மாதிரி சொன்னாங்க, எனக்கு அது திட்டு மாதிரி தெரியல. இது உண்மையா நான் என்னன்றது ரொம்ப ஆழமாயிடுச்சு. அந்த அவருக்கு சொன்னது அவருக்கு புரியல நான் என்னன்னு, எனக்கு எப்படியும் தெரியாது, இன்னும் ஆழமாயிடுச்சு. இது ரொம்ப தீவிரமாயிடுச்சு. எப்படி என்ன, நான் இப்படி உட்கார்ந்தா ஒரு தடவை 4 கணக்கில் உட்காந்துருவேன், இப்படியே உட்காந்துருப்பேன். இது பசியும் வராது, எனக்கு ஒன்றும் வராது, ஏதோ ஒன்று பார்த்து உட்காந்து அப்படியே உட்காந்துருப்பேன். ஒரு நாள் நான் இப்படியே ஏதோ எடுத்து உணவு இப்படி சாப்பிட்றேன். இப்படி சாப்பிட்டப்போ எனக்குள்ள அந்த உணவு போய் வெடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அது வரைக்கும் எனக்கு மனப்பூர்வமாக தெரியும், அனுபவபூர்வமாக ஆனதுனால தான் எனக்கு புரிஞ்சுது இந்த உணவுன்றது வெளியே ஏதோ இருக்குது. இந்த அளவுக்கு உணவு எடுத்து சாப்பிட்டா இது உள்ளே போய் நானா மாறிக்குது. அனுபவபூர்வமாக எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஓ, இது சும்மா நம்ம ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலும் உள்ளே போய் மனிதனா மாறிக்குதே, இவ்வளோ அதிசயமான செயல் நடக்குதுன்னு எனக்கு எப்போ புரிஞ்சுது, இவ்வளோ பிரமாதமான செயல் உள்ளே நடக்குதுன்னு. அப்போ கண்ணு மூட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ நேரம் கண்ணு இப்படியே ஸ்டேர் பண்ணியே இருந்திருப்பேன். இப்போ கண்ணு மூடி உட்கார ஆரம்பிச்சிட்டேன். என்னத்துக்குன்னா இப்போவும் ஸ்டேர் பண்ணி இருந்தேன், நான் உள்நோக்கி. இப்போ இதெல்லாம் எந்த மொழியில் எந்த லாங்குவேஜில் செஞ்சிச்சிங்க? எந்த மொழி? என்ன இப்போ இந்த மாதிரி நடக்குது ப்ராசஸ் இருக்கு இல்லையா? இதுக்கு என்ன லாங்குவேஜாக இருக்குது உங்களுக்கு? சாப்பாட்டுக்கு இல்லை, நம்ம உள்ளுக்குள்ள ஒரு லாங்குவேஜ் சிந்திக்கிறோம் இல்லைங்களா? எங்கே இருக்குது லாங்குவேஜ்? இல்லை, இப்போ உங்கள் ஜீரண சக்திக்கு லாங்குவேஜ் இருக்குதா? இல்லை, அதுக்கு இல்லை. அப்படின்னா தமிழ் தெரியாது டாக்டர் உங்க வயிறு ஓப்பன் பண்ணால் அவருக்கு ஒன்றும் புரியாது, அப்படி ஆகிடும். நான் அது கேட்க வரல. என்ன சொல்றது, இப்போ நீங்கள் பொதுவாக என்ன மொழியில் இது மனப்பூர்வமா இல்லை, இது அனுபவபூர்ணமா. இல்லை, நான் அது கேட்கலைங்க. எந்த மொழியில் சிந்திக்கிறீங்கன்னு கேட்குறேன். சிந்திக்கல நான். உணர்றீங்க? ஆமாம், அதுதான் நான் கேட்குறேன். இது அனுபவபூர்ணமா, இது மனப்பூர்வமாக வந்தால் தானே மொழி வருது. நாம இந்த இன்டெலெக்ட்ன்றது உபயோகப்படுத்ததானே மொழின்றது வருது. நான் சும்மா கவனிக்கிறேன், அவ்வளோதான். கவனத்துக்கு எந்த விதமான லாங்குவேஜ் கிடையாது. இந்த மொழியில சிக்கி போனதுனால தான் கவனம் இல்லாமல் போயிருக்குது மக்களுக்கு. இப்போ அவர் எல்லார் மனத்துல ஏதோ ஒரு மொழி நடந்தே இருக்குது. அவரு எது கவனிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் அதான் கவனிச்சேன் சின்னதுல. எனக்கு ஒன்றும் தெரியாததுனால நான் எல்லாமே கவனிக்கணும். மித்தவங்க எல்லாமே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போய்க்கிறாங்க. அவருக்கும் ஒன்றும் புரியல, ஆனா அவர் தெரிஞ்ச மாதிரி முடிவெடுத்திருக்கிறாங்க. அதனால எல்லாத்துக்கும் முக்கியமானது மனிதன் வாழ்க்கையில எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியலன்னு ஒன்று உணர்ந்துட்டான்னு பிரபஞ்சமே புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்கு. எம்ப்டினஸ். ஆமா, அதுக்கு பேர் கொடுக்க வேண்டாம். நீங்க ஏதோ ஜென் படிச்சிட்டீங்க, நீங்க வேண்டாம். அது ஜென் எல்லாம் நமக்கு அது ஒரு மொழிதான். எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியலையே என்ற உணர்வு ரொம்ப ஆழமா நமக்குள்ள வந்துச்சுன்னா தெரிஞ்சுக்காம இருக்க முடியாது. அந்த மனிதனுடைய அளவு கையளவு கையளவுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. என்னது? கட்டுறது கையளவு, கல்லாதது கடல் அளவுன்னு தமிழ்ல ஒரு பழமொழியா இருக்கு. கையளவுக்குன்னு தெரிஞ்சது கூட அது கூட பிரமே நமக்கு. கையளவு கூட தெரியல, கையே தெரியல நமக்கு, கையளவு கொண்டு. அதான் நீங்க ஜென்னுக்கு ரிலேட்டடா சொல்றீங்க. அதான் ஜென்னு வேணான்னு சொல்லிட்டீங்க. அது அதான் இந்த ஜென்னு எல்லாமே இங்கிருந்து போனதுதான். இது தியானம் இருந்தது. தியானம் போய் சைனாக்கு போன சென்னை ஆயிடுச்சு, சான் ஆயிடுச்சு. சைனால இருந்து ஜப்பானுக்கு போன ஜென் ஆயிடுச்சு. இது முக்கியமா இதுக்கு ஜென்னு, இதுக்கு யோகா, இதுக்கு இன்னொன்னு பேர் கொடுக்க வேண்டாம். அடிப்படையா மனிதனுடைய அடிப்படையான புத்தியில எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ற உணர்வு ஆழமா ஊறிடுச்சுன்னா தெரிஞ்சுக்க முடியாம இருக்க முடியாது. தேடுதல் வரணும்னா தெரியாத உணர்வு. அவர் சொன்னது இவர் சொன்னது வச்சு முடிவெடுத்தா எது புரியாது. முடிவோட வாழணும். கவிதை ஒரு போயம், ஒரு ஃபார்மேட்டில் இருக்கு. அப்புறம் ஃபிலாசபி, கவிதையிலேருந்து தத்துவம். அப்புறம் ஃபிலாசபிலேருந்து இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு நோக்கி போகுது. இது மூணுத்துக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ சில ஃபிலாசபர்ஸும் பொய்டிக் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி குரு லெவலில் இருக்கவங்களும் அவங்க லாங்குவேஜ் ஒரு பொய்டிக்னஸ் இருக்குது. இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு நூலிடை இருக்கா இல்லையா? கவிதைக்கு என்ன அழகுன்னு சொன்னாங்க சொல்லுங்கள். கவிதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பொய் அழகுன்னு சொல்கிறாங்க. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் கவிதைக்கு மெய் தான் அழகு. மெய் என்ன? மெய்னா அனுபவம், உணர்ந்தது, விட்டுறது. அது அப்படியே நம்ம பதிவு செய்யும்போது
அது வந்து நேரடியாக அனுபவத்தை தாக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, எது மூலம்னு கேட்கல, எது அழகுன்னு கேட்குறேன். இல்லை, அதாவது மூலம் சொல்லலை நான். பொய் இல்லை, உங்கள் அனுபவம் தான் உங்கள் கவிதைக்கு மூலம்னு சொல்கிறேன். ஆமாம் ஆமாம். நான் அது கேட்கல, எது அழகுன்னு கேட்குறேன். அழகுன்றது அந்த அனுபவத்தை நல்ல மொழி நடையில் பொய் தான் அழகுன்னு சொல்கிறாங்க. டிபெண்ட்ஸ். ஆன்மீகத்துக்கு பொய் அழகு ஆகாது, ஆகாது, மெய்தான் அழகு, உண்மைதான் அழகு. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னா, இதெல்லாம் ஒரு வெளிப்படுத்துற தன்மை. ஒரு கவிதைன்றது ஒரு மனிதனை வெளியப்படுத்துறதுக்கு ஒரு தன்மை. கவிதை எப்போ வரும்னா மனிதனுக்கு தேவை, கவிதையுடைய தேவை எப்போ வரும்னா, ஏதோ ஒன்று நமக்குள்ள ஒரு அனுபவம் நடக்குது, அது உரைநடையில் நம்ம வெளிப்படுத்த முடியல. எனக்கு உரைநடையில் நாம் எது சொன்னாலும் லாஜிக்கலாக கரெக்டாக இருக்கணும். உரைநடையில் போய் லாஜிக்கலாக கரெக்ட் இல்லாமல் சொன்னால் பைத்தியம் நினச்சிக்குவாங்க. எது நாம் உரைநடையில் பைத்தியம் நினச்சிக்கிறோமோ அது கவிதையில் வெளியப்படுத்தினா அழகா இருக்கும். எப்பப்போ மனிதனுக்குள்ள ஒரு அனுபவம் அவனுடைய காரணறிவு தாண்டி போதும், காரணறிவுடைய வலயத்துல இல்லாம போதோ, அப்போ கவிதை இல்லாம அவன் வாழ முடியாது. ஆனா கவிதை ஆன்மீகத்துக்கு மூலம் இல்லை. இல்லை இல்லை, இங்கே வெளியப்படுத்தாம சும்மாவே இருக்கலாம். இல்லை, இங்கே தமிழ் ட்ரெடிஷன், இப்போ இந்தியன் ட்ரெடிஷன் பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழில் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம உரைநடையே இங்கே ப்ரோஸே வந்து 18th சென்ச்சுரியோட எண்டில் தான் வருது. அப்போ வந்து பிகினிங்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 நூற்றாண்டுகள் 1800 வருஷமாக வந்து வெறும் பொயட்ரி மூலமாக தான் வந்து இங்கே ஜோதிடம், மருத்துவம், ஆன்மீகம் எல்லாமே வந்து பொயட்ரி ஃபார்மேட்டில் தான் வந்தது. அதுக்காக நான் கேட்குறேன். இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துல அப்படிதான். எப்போ மனிதனுக்குள்ள அவனுடைய காரண அறிவுக்கு தாண்டி ஏதோ ஒரு அனுபவம் நடக்குதோ, காரண அறிவுக்கு தாண்டி ஏதோ ஒன்று கூட அவன் தொடர்பு வருது அவனுக்கு, அப்போ அவனுக்கு கவிதை தான் வழி, வேற எந்த வழி இல்லை. எனக்கு ஒரே மொழியில இது எழுத முடியாது, ப்ரோஸ்ல எழுத முடியாது. நமக்கு உள்ள ஒரு அன்பு நடந்தாலும் அது ப்ரோஸ்ல எழுதுறது கஷ்டம். நாம போய்ட்ரியில் எழுதுதான் அதுக்கு எனக்கு காரண அறிவுக்கு ஒத்து ஒரு மாதிரி இல்லை. இப்போ இந்த உருவ வழிபாடு இருக்கு இல்லைங்களா, இப்போ தமிழில் நிறைய இதில் வந்து சித்தர்கள் வந்து அதை எதிர்த்திருக்காங்க. இப்போ நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தி, என்னது நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 பூக்கள் புஷ்பம் சாற்றி முணுமுணுவென்று ஓதுகின்ற மந்திரமும் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு ஒரு சிவவாக்கியர்னு ஒரு சித்தர் பாட்டு இருக்குது. உருவ வழிபாட்டுக்கு ஒரு சித்தர்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து நான் இங்கே வந்து பார்த்தப்போ இது மதம் சார்ந்து இல்லை இந்த நிறுவனம். இது வந்து இயற்கை சார்ந்து, மருத்துவம் சார்ந்து, மனிதர்கள் வாழ்க்கையை எப்படி வாழணும், அவங்களுடைய உள்ளுணர்வை எப்படி தேடுறது, அதுக்கு ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருக்கீங்க. ஆனால் நிறைய இடங்களில் உருவ வழிபாடாக இருக்குது. இது வந்து எதனால் இது நீங்கள் பர்பஸாக பண்ணீங்களா? பர்பஸாக தான். இப்போ நான் இங்கே இருக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள்? நீங்கள் உருவம் இருக்கிறதுனால. ஆமாம், உருவம் இருக்கிறதுனால தான் தெரியும். இப்போது யாரோ உங்களுக்கு பிரியமானவங்க, உங்கள் தாயோ தந்தையோ தாத்தாவோ பாட்டியோ யாரோ இப்போ இல்லைன்னு காலமாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவருடைய ஃபோட்டோ வச்சுக்கிறீங்க. ஆமாம், அவருடைய உருவம். இந்த உருவத்தில் என்ன இருக்குது, நான் அது மேலே துப்பிட்டா நல்லா இருக்குமா உங்களுக்கு? பாதிக்குதா இல்லையா? இருக்கும். உருவத்தில் என்ன இருக்குது? பேப்பர் தானே, பேப்பர் தானே. உங்கள் தாத்தாவா அது? இல்லை. ஃபோட்டோ உங்கள் தாத்தாவா? இல்லை. ஆனால் உங்களுக்கு பாதிக்குதானே? எதுக்கு சொல்லுங்கள்? அவங்க மேலே நம்ம வச்சிருக்க ஒரு பிடிப்பு. அது மட்டும் இல்லை, உங்க புரிஞ்சுக்கிற தன்மையே உருவத்தினாலதான் இருக்குது. மனிதனுடைய ஐப்புள்ளங்கள் புரிஞ்சுக்கிறது எல்லாமே உருவத்தினாலதான் இருக்குது. உருவம் தாண்டி மனிதன் நிலைக்கு வந்திருந்தா அவனுக்கு எது தேவையில்லை. ஆனா சில நிலையில இருக்க அடிப்படை மேக்சிமம் பாப்புலேஷனுக்கு ஒரு உருவம் இல்லைன்னா அவருக்கு எது எங்கேன்னு பார்க்க முடியாது. ஒரு குவி மையம் தேவை. முக்கியமா நம்ம இந்த தியானலிங்கம் உருவாக்கி இருக்கிறோம். இது உருவாக்குறதுக்கு அது சக்தி ரூபம், அதுக்கு உருவம் தேவையில்லை. உருவாக்குறப்ப மட்டும்தான் அந்த கல் தேவை நமக்கு. இந்த கல்லுன்றது நாம இந்த சக்தி ரூபம் உருவாக்குறதுக்கு ஒரு சாரமா நாம் உபயோகப்படுத்தோம். இப்போ வேலை முடிஞ்ச அப்புறம் அந்த கல் வேணை எடுத்துடலாம். நாம எடுத்துட்டாலும் அந்த கோயில் அப்படிதான் இருக்கும், அனுபவத்துல அப்படியே இருக்கும். ஆனா மக்கள் பார்வையில உள்ள வந்தாங்கன்னா கோயில் எங்க இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அந்த நடுவில் இருக்கிற கல்லில் இருக்கிற லிங்க ரூபம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, எடுத்துட்டாலும் அது அப்படியே இருக்கும். நம்ம எந்த நோக்கத்தில் நாம் அதை உருவாக்கி இருக்கிறோம் அதுக்கு கல் இல்லைனாலும் நடக்கும். ஆனால் மக்கள் உணர்ற தன்மையில உள்ளே வந்தால் எங்கேன்னு பார்ப்பாங்க.
இல்லை இங்கே இருக்குது சக்தி ரூபம் நீங்கள் உணருங்கன்னா அவ்வளோ சூக்ஷ்மமாக இருக்கிற மனிதனாக இருந்தால் உணர்வான். தெரியாத மனிதன் இது என்ன சும்மா உட்கார வைக்கிறாங்களே அவனுக்கு ஒரு பிடிமானம் தேவைப்படுது. அவனுக்கு ஒரு உருவம் அங்கே தேவை. உருவமே அவன் நோக்கமே இல்லை. உருவம்ன்றது ஒரு கதத்து மாதிரி. அந்த உருவம் இல்லாமல் அவன் எங்கே பார்க்கறதுன்னே புரியாமல் போயிடுவான். இப்போ நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு உருவம் தேவை இல்லையா? நான் எந்த கோயிலுக்கு போயிலையே. கோயிலுக்கு இல்லை, பொதுவாக நீங்கள் மெடிடேஷன் எந்த உருவம் கிடையாது. நான் சொல்லிக் கொடுக்குற எந்த தியானத்துக்கு உருவம் கிடையாது. அது நீங்களும் சித்தர் அந்த ட்ரெடிஷனில் தான் சொல்கிறீங்க. தியானத்துக்கு எந்த உருவம் கிடையாது. ஆனால் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா ஏதோ ஒன்று நோக்கி உட்காரணும்னு ஒரு உருவம் தேவை இல்லையா? கண்டிப்பாக. கோயிலே ஒரு உருவம் தானே. இந்த உருவ வழிபாடுக்கு எதிர்முறையா போறதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே கடவுளை நினைச்ச ஆரம்பிச்சாங்க. இது கடவுள் உணர்றதுக்கு ஒரு கருவி பார்க்காம அதே கடவுள் அங்கேதான் கடவுள் இருக்கிறா, வேற எங்க இல்லைன்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்த ஞானி யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, இது முட்டாள்தனம், கல் வச்சுட்டா நீங்க கடவுள் ஆயிடுச்சா, உள்ளே இருக்குது. படைத்தலுக்கு மூலமான அது இங்கேயே இருக்குதானே. ஆனா இங்க பார்க்க முடியலையே அவனால. அதுக்கு இப்போ உங்க முகம் பார்த்துக்கணும்னாலே உங்களுக்கு ஒரு கண்ணாடி வேணும் தானே. அப்படியே பார்த்துக்க முடியுமா? முடியலையே. இது அப்படிதான். அந்த உள்ளே இருக்க தெய்வம் கூட உணரணும்னா அதுக்கு ஒரு ரூபம் வேணும் நமக்கு. அது இல்லாம மனிதனால உணர முடியல. இது எல்லாமே கோயில்ன்றது நம்ம நாட்டுல இந்த கலாச்சாரத்துல கோயில்ன்றது ஒரு பிரார்த்தனை பண்ற இடம் இல்லை. அது ஒரு கருவி. மனிதன் தெய்வீகத்து கூட ஒரு ஒன்றி பண்றதுக்கு ஒரு கருவி. அந்த மாதிரி தான் ரூபிச்சிருக்குது. அதனாலதான் இந்த நாட்டுல இப்ப தமிழ்நாட்டுல இது நல்லா எல்லார் மனத்துல இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் விடுறாங்க. என்னன்னா கோயிலுக்கு போனா நீங்க பூஜை பண்ணணும், ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணும்னு யாரும் சொல்லலை. அங்க போனா கொஞ்ச நேரம் உட்காரணும்னு சொன்னாங்க. எதுக்குன்னா அது ஒரு சக்தி ரூபமா உருவாக்கி இருக்கிறதுனால அங்க போய் உட்கார்ந்தா உங்களுக்கு அதனால ஒரு பெனிஃபிட் இருக்குது. நீங்க போய் ஏதோ உங்க பேர் சொல்லி கடவுள் பேர் சொல்லி உங்க அட்ரஸ் கொடுத்து ஏதோ சொன்னா அதனால பிரயோஜனம் இல்லை. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த ஒரு சக்தி நம்ம ஒரு இது ஒரு சக்தி, இந்த மனிதன ஒரு சக்தி, அந்த செடின்றது இன்னொரு சக்தி, விலங்குன்றது இன்னொரு சக்தி, தெய்வம்ன்றது அதே சக்தி. அதே சக்தி தான் பல ரூபத்துல இருக்குது. எல்லாத்துக்கும் உயர்ந்த ரூபத்துல இருக்கிற உயர்ந்த நிலையில உயர்ந்த அறிவுல இருக்கிற சக்திக்கு அதே சக்தி தான். மண்ணா இருக்கிறது அதே தான், மனிதனா இருக்கிறது அதே தான், விலங்கா இருக்கிறது அதே தான், தெய்வமா இருக்கிறது அதே சக்தி தான். ஆனா ஒரு உயர்ந்த அதிர்வுல இருக்குது. இப்போ அந்த நடக்கிற மண்ணு நாங்க சாப்பிடுற உணவு ஒண்ணு தானே. மண்ணில இருந்தா உணவு வருது. அப்படி ஒண்ணுதான், மண்ணே தான். அப்படின்னா எதுக்கு அக்ரிகல்ச்சர், எதுக்கு திருப்பி சமையல், எதுக்கு நம்ம மண்ணே சாப்பிட்டுக்கலாமே. முடியுமா? நம்மளால முடியுமா? முடியாது. பிலாசபி சொல்ல முடியுமே, இது என்னதுக்கு சாப்பாடுக்காக இப்படி ஆண்டுறீங்க, மண்ணு தானே எல்லாமே. வேற யாரோ இருக்கிறாங்க, மண்ணு புழு இருக்குது, மண்ணே சாப்பிட்டு வாழ்றாங்க நல்லாவே. நம்மளால முடியுமான்னு கேட்குறேன். இதே விதமா எல்லா இடத்துல அதே தானே, தெய்வம் தானே. ஆனா எல்லாருனால உணர முடியுமா? அவருக்கு ஒரு ரூபம் ஒரு உருவம் உருவாக்குனாதான் அவரால் ஒரு உணர முடியும். சைவம் அசைவம்ன்றது ரெண்டு எதிரெதிரான ஒரு தளத்தில் இருக்குது. பொதுவாகவே எதிரெதிராக ஒன்றும் இல்லையே, இது சாப்பிட்டு தானே அது வருது. ஆமாம் வருது. இல்லை பொதுவாகவே நான் வெஜிடேரியன், நீங்கள் நான் வெஜிடேரியனாக கொஞ்சம் ஒதுக்குற நிலை இருக்குது. அப்புறம் சைவம் சாப்பிட்றவங்க உயர்ந்தவங்கன்ற ஒரு நிலையில் இருக்குது. அப்புறம் இல்லை நான் வெஜிடேரியன் பீப்புள் கூட நான் வெஜிடேரியன் தானே சொல்கிறாங்க. ஆமாம், நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆடு வந்து வெஜிடேரியன் தான், அது புல் இலெல்லாம் தான் சாப்பிடுது, அதை நம்ம சாப்பிட்டா தான் அது நான் வெஜிடேரியன் அப்படின்ட்டு நான் பேசும்போது சொல்லுவேன். இப்போ இந்த சைவத்துக்கும் அசைவத்துக்கும் எது நீங்கள் வந்து சைவத்தை சொல்லுவீங்களா அப்படி? உணவுக்கு என்னத்துக்கு தத்துவம்? ஏன்னா இங்கே வந்ததுலேருந்து நான் 2 நாள் இங்கே தங்கியிருக்கேன், எல்லா இடத்துலையும் சைவ உணவுகள் தான் இருக்குது. அது கேட்குறது தான் சொல்கிறேன். உணவுக்கு என்னத்துக்கு தத்துவம்? எந்த உணவு சாப்பிடணும்? இந்த உடலுக்கு ஒத்து ஒரு மாதிரி உணவு சாப்பிட்டா போதும். உடலுக்கு ஒத்து வர மாதிரி. நம்ம உடலுக்கு, மனிதன் உடலுக்கு எந்த மாதிரி உணவு ஒத்து வருது? நான் மாடா இருந்தா அதுக்கு ஒரு மாதிரி உணவு ஒத்து வரும், நீங்க புலியா இருந்தா இன்னொரு மாதிரி உணவு ஒத்து வரும். மனிதனுக்கு எந்த மாதிரி உணவு ஒத்து வரும் நம்ம கவனிச்சு பார்க்கணும் தானே. இது விஞ்ஞான பூர்ணமா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது சைவ உணவுக்காக தான் தயார் பண்ணிருக்குது. நம்ம விஞ்ஞான பூர்ணமா 100% ப்ரூவ் பண்ண முடியும். இதை பத்தி ஒன்றும் சந்தேகம் இல்லை. சாப்பாடு ஒன்றும் இல்லைன்னா ஏதோ ஒன்று வெட்டி சாப்பிட்றதுதான். பிழைப்பு கட்டுப்பாடுக்காக எதுவும் சாப்பிட்ருக்குறோம். ஆனா நமக்கு சாய்ஸ் இருக்கிறப்போ பார்த்தா சைவ உணவு இந்த உடலுக்கு 100% கரெக்டா ஒத்து வருது நம்ம சயின்டிஃபிக்கா
இது நான் சொல்றது இல்லை, பொதுவாக சொல்கிறாங்க. இப்போ அதுலேயே எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. இப்போ வந்து தாவரங்களுக்கு உயிர் இருக்குல்ல, என்னது பிளான்ட்ஸ் தாவரங்களுக்குலாம் உயிர் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், அதையும் ஒரு ஜீவராசின்னு சொல்கிறோம். அப்போ நெல்லுன்றதும் அசைவம் தானே, சைவ உணவுகள் காய்கறிகள் எல்லாமே அதனுடைய உயிரோட ஒரு பகுதி தானே. அதே மாதிரி உயிர் இல்லைன்னு யார் சொன்னாங்க? இப்போ இது ஹிம்சை அஹிம்சை பற்றி பேசலையே நான் அதுக்கு தான் சொன்னது. சைவம் சாப்பிட்றவங்க உயிர் கொல்லாம இதுதான் உள்ள முன்னாடி வைக்கிறாங்க. அப்படி சொல்லல, அதுக்கு தான் நான் சொன்னது. உணவுக்கு என்னதுக்கு தத்துவம், உணவுக்கு தத்துவம் கிடையாது. இந்த உடலுக்கு ஒத்து வர மாதிரி தான் சாப்பிடணும். இப்போ நாம் எந்த ஒரு இதுக்கு ஹிம்சை கொடுக்க கூடாது, நமக்கு ஆசை வந்துருச்சுன்னா கொடுக்க வேண்டாம். அதுக்கு இதுக்கு ஹிம்சை ஆகும். இது உயிர் தானே, இதுக்கு ஹிம்சை பண்ணலாமா? அதனால எப்படி இருந்தாலும் நாம் சாப்பிடணும்னா ஏதோ ஒரு உயிர் எடுத்தே ஆகணும். கண்டிப்பா, அது தாவரமாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு உயிர் எடுக்கணும். அது ஒரு விலங்கா இருக்கட்டும், ஒரு செடியா இருக்கட்டும், ஒரு தானியமா இருக்கட்டும், அதுக்கு தானியம் கூட ஒரு உயிர் தானே. ஆமாம், வச்சா வளருது தானே. கண்டிப்பா. ஏன்னா இந்த சைவம் சாப்பிட்றவங்க இந்த கருத்தை யாருமே சொல்றது இல்லை, உயிர் கொல்லாமைக்காக தான் சைவம் சாப்பிட்றோம். அப்படி இல்லை, தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. முக்கியமா எந்த ஒரு உயிர் வாழணும்னா இன்னொரு உயிர் எடுக்கணும். அப்படிதான் ஜீவராசியே செயல்படுது. ஜீவராசி செயல்படுறதே அப்படிதான் போடுது. ஒரு உயிர் வாழணும்னா இன்னொரு உயிர் எடுத்தே ஆகும். ஆனா இந்த அறிவு எல்லாமே மனிதனுக்கு தான் இருக்குது. மித்தவங்க எல்லாம் சும்மா சாப்பிட்டுக்கிறாங்க, வாழ்றாங்க. நமக்கு தான் இந்த எண்ணம், இந்த அறிவு இருக்கிறதுனால நாம் எப்படி சாப்பிடணும், நாம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தான் சாப்பிடணும். ஒரு தானியம் எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிட தேவையில்லை, எனக்கு இன்னொரு உயிர் எடுக்கிறோம். அது மட்டும் இல்லை, அந்த உயிர் எடுத்தா இப்போ நாம் ஒரு தானியமா இருக்கிறதே உள்ள போட்டு மனிதனை மாத்திக்கிறோம். ஆனா இந்த மனிதனு அதுக்கு மேல ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ்ற மாதிரி இருந்தா சாப்பிடுறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்குது. நீங்க இன்னொரு விலங்கு மாதிரி வாழ்ற மாதிரி இருந்தா இன்னொரு விலங்கு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. இல்லை, இப்போ நாம கூட சாப்பாடு தூக்கம் இணைப்பு இருக்கிற செயல் மட்டும் பண்ணி போற மாதிரி இருந்தா அது என்னத்துக்கு அப்படியே இருக்கட்டுமே, அது சாப்பிட்டு என்ன மனிதனா பண்றது? அதுக்கு மேல உயர்ந்த நிலையில வாழ போறோம்னா கட்டாயமா சாப்பிடலாம். இதுக்கு ஒன்றும் நாம குற்றம்னு உருவாக்க தேவையில்லை. ஆனா எப்போ நான் இன்னொரு உயிர் எடுத்து என்னோட உயிர் காப்பாத்திருக்கிறேன் என்ற உணர்வு நமக்கு ஞாபகம் இருக்குதோ, இப்போ நாம் மென்மையா சாப்பிடுவோம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சாப்பிடுவோம். எல்லாத்துக்கும் முக்கியமா உலகத்துல எது பார்த்தாலும் ஒரு நன்றி உணர்வா நடக்கிறோம். என்னத்துக்குன்னா இவர் எல்லாம் உயிர் கொடுக்கறதுனால தான் நம்ம உயிரோட இருக்கிறோம். கண்டிப்பா. அந்த நன்றி உணர்வை நடந்தீங்கன்னா நீங்க இவ்வளவே சாப்பிடுங்க அவ்வளவே சாப்பிடுங்க யாரும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லையே. அந்த ஒரு உணர்ச்சி உங்களுக்குள்ள இருந்தா இன்னொரு உயிர் எனக்காக உயிர் அதோடைய உயிர் கொடுத்திருக்குது, நான் எப்படி வாழணும்ன்ற உணர்வு உங்களுக்குள்ள இருந்தா ரொம்ப நன்றி உணர்வோட பக்தியோட நடக்கிறீங்க உலகத்துல, அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன, அதுதான் ஆன்மீகம். அப்புறம் இன்னொன்று, இப்போ இந்த மனித பிறவின்றது சுமையா சுமையான பாரமா? இப்படியே அது ஒரு தனி மனிதன் அனுபவம் தானே. இல்லை, பொதுவாக ஆன்மீகம் நம்ம பொதுவாக இலக்கியம் எடுத்துட்டா கூட இப்போ திருக்குறளில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவார்ன்றாங்க. இந்த பிறவி இனிமேல் இந்த பிறவியே வேண்டாம், இந்த பிறவியோட முடிஞ்சிடணுன்றாங்க. அப்புறம் பிறப்பறுக்கும் தான் நம்ம எல்லா மதங்களும் சொல்கிறாங்க, சைவம் வைணவம் எல்லாமே அதான் சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தர் இப்படியே அவர் இந்த ஆர்த்தடாக்ஸ் கிரீக் இதில் கிரைஸ்தவ மதத்தில் ஆர்த்தடாக்ஸ் கிரீக்னு ஒரு தனியாக இருக்குது. அந்த பிஷப் அவருக்கு இந்தியா தேசத்துக்கு வந்து இந்த யோகி சித்தர் எல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. ரொம்ப நாள் வர முடியல, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. 60 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் பாதி ரிட்டையர் ஆகிட்டாங்க. அப்போ வந்தாங்க இங்கே வந்து தென்னிந்தியாவில் வந்து யாரோ ஒரு யோகி பார்த்தாங்க. யாரோ சொன்னாங்க இந்த மலை மேலே ஒரு யோகி இருக்கிறாங்க, போய் பாருங்க. அங்கே போனாங்க. போனால் ஒரு யோகி கண்ணு மூடி அப்படியே ஒரு ஆனந்தமாக உட்காந்துருந்தாங்க. இவர் போய் சொல்லியிருந்தாங்க இந்தியாவில் போனால் காலில் விழுகணும்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு தவழ்த்து விழுந்து பழக்கில்லையே. திருப்பி உட்காந்தாங்க. அவர் கண்ணு மூடி அப்படியே ஆனந்தமாக இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக அந்த யோகி கண் திறந்து பார்த்து சிரித்து என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாங்க, இப்படி நான் பிஷப்பு, நான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறேன் வாழ்க்கையில். எனக்கு உங்கள் மாதிரி ஒரு யோகி சந்திக்கணும்னு ரொம்ப ஆசை. இப்போ தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதே, வந்துட்டேன். நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? சரி கேளுங்க. அவர் சொன்னாங்க, வாழ்க்கைன்னா என்ன கேட்டாங்க. அதுக்கு யோகி கண்ணு மூடி திருப்பி ஒரே ஒரு ஆனந்தத்தை ஒரு செருப்பு முகத்தில் வச்சு ஆனந்த கண் தண்ணி வந்துச்சு அவர். அது வச்சு அவர் சொன்னாங்க, வாழ்க்கைன்னா வசந்த காலத்து தென்றல்ல
ஒரு மல்லிப்பூவுடைய வாசனை எப்படி அந்த மாதிரி வாழ்க்கைன்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, வசந்த காலத்து தென்றலில் போகிற அந்த சுவாசனை மாதிரி வாழ்க்கைன்னு சொல்கிறீங்களே. எனக்கு சொன்னாங்க, வாழ்க்கைன்னா ஒரு முள் மாதிரி, அது நம்ம குத்தியே இருக்கும், அதனால தான் நாம் இந்த வாழ்க்கை எப்படியோ சிக்கிக்காம போயிடணும், அதனால தான் அது அறிகுறியாதான் இயேசு தலைமையில கூட ஒரு முள்ளு கிரீட்டம் வச்சாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்டாங்க. நமக்கெல்லாம் இப்படி போதனை பண்ணாங்க நம்ம குரு சொன்னாங்க. அதுக்கு யோகி கண்ணு மூடி, அது அவனுடைய வாழ்க்கைன்னு சொன்னான். அவனோட வாழ்க்கை முள்ளா வந்திருக்கு. அவனோட வாழ்க்கை அப்படி இருக்கலாம், அது எல்லாருமே தெரிஞ்சு. என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது. இது யாருடைய வாழ்க்கை அனுபவம் எப்படி இருக்குதுன்னு அவன் தான் நிர்ணயிக்கிறான் அவனுக்குள்ள. அது அவனுக்கு புரியல. இப்போ உங்க மனம் நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிற மாதிரி இருந்தா, நீங்க உங்க உங்க வாழ்க்கை அனுபவம் தென்றல் மாதிரி வச்சுக்கிறீங்களா, முள்ளு மாதிரி வச்சுக்கிறீங்களா? புரியுது, அவ்வளவுதானே. என்ன இது எப்படி நடத்துக்கிறதுன்னு தெரியல, இந்த உயிர் நடத்துக்கிறது எப்படின்னு புரிஞ்சுக்காம நடத்தினா முள்ளு ஆயிடும், கல் ஆயிடும். கண்டிப்பா. அதுக்கான பயிற்சி தான் இந்த மாதிரி. ஆமா, ஆன்மீகம்னா அவ்வளவுதான். ஒரு குருவோட வந்து ஆன்மீகத்தை அடிப்படை இவ்வளவுதான். இந்த உயிர் முழுமையா புரிஞ்சு நடந்துக்கிற ஒரு செயல். பாதி புரிஞ்சு நடந்தா எப்படி இருக்கும், பாதி புரிஞ்சு நடத்தா எப்படி இருக்கும், தற்செயலா தான் நடக்கும். கண்டிப்பா. இது முழுமையா புரிஞ்சு நடத்தினா தானே வாழ்க்கை நல்லபடியா நமக்கு நடக்கும். தூக்கம் ஒரு நிலை, அதே மாதிரி மயக்கமும் ஒரு நிலை. அது கோமான்றது ஒரு நீண்ட கால மயக்கம். தியானம், இது நான்குக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இல்லை இதுக்கு அதுக்கு சாவு விட்டுட்டீங்களா? மரணம். இல்லை அடுத்து வர மரணம். இது 5க்கும் உள்ள வேறுபாடு அல்லது இதுக்கு ஒன்று கூட தொடர்பு இருக்கா இல்லையா? தூக்கம்ன்றது ஓய்வு. ஓய்வு. மனிதன் ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தா, ரொம்ப ஆனந்தமா இருந்தா தூங்கவே மாட்டான். ஓய்வுக்காக இல்லை, இது நல்ல ரொம்ப ஆனந்தமா இருந்தா தூங்க மாட்டான். ஆமா, கரெக்ட் தான். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன், நானே அனுபவிச்சிருக்கேன். ஏதோ ஒரு நாள் ரொம்ப ரொம்ப சோகமா இருந்தாலும் தூங்க மாட்டோம். சோகமா இருந்தா கொஞ்ச நேரம் தூங்க மாட்டீங்க, அதுக்கப்புறம் நல்லா தூங்கிடுவீங்க. 2 நாள் 3 நாள் தூங்கிடுவீங்க. என்னத்துக்குன்னா வாழ்க்கை தப்பிச்சுக்கணும்னு ஆர்வம் எப்படியும். தூக்கம்னா ஒரு மாதிரி டெம்பரரி சாவு தான், மரணம் தான். ஆமா, டெம்பரரி. ஒரு 6 மணி நேரம் சத்து மாதிரி தான், தாங்க முடியாது. இல்லைன்னா வாழ்க்கை நிறைய பேருக்கு. ஆனந்தமா இருந்தா தூங்கவே கூடாதுன்னு ஆர்வம். இப்போ இந்த ஓய்வுன்றது உடலுக்கு கட்டாயமா தேவை, மனத்துக்கு கட்டாயமா தேவை. இது நாம முடிச்சிருக்கிறப்பவே உருவாக்கிக்கலாம். கண்டிப்பா. இப்போ என் உடல் ஓய்வாக தான் இருக்குது. நீங்க என் பல்ஸு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேசியிருக்கிறேன், பேசாமல் உட்காந்து என்ன குறைஞ்சு போயிடும். இப்போ பேசியிருக்கிறதுனால ஏதோ ஒரு 42லேருந்து 44 45க்குள்ளே இருக்குது. பேசாமல் உட்காந்தா 40 கீழே போயிடும். இது ஓய்வாக தான் இருக்குது. இதுக்கு தூங்கினாலும் ஒரே மாதிரி தான், தூங்கலைனாலும் ஒரே மாதிரி தான். தூங்கணும்னு ஆர்வம் இல்லை, என்னதுக்கு ஆனந்தமாக இருக்குது. துன்பமாக இருந்தால் ஐயோ போய் படுத்துடலாம், எப்படியோ தப்பிச்சா போதும்னு ஆயிடும். ஸோ ஓய்வுக்காக தூங்குறோம். ஆனால் நிறைய பேர் ஓய்வுக்காக தூங்கலை, வாழ்க்கை தப்பிச்சுக்கிறதுக்காக தூங்குறாங்க. பிரச்சனைகள்லாம் தப்பிக்கிறதுக்காக. ஆமாம், பிரச்சனை வெளியே இருக்குதுன்னு இல்லை, மனத்துடைய பதற்றம் தாங்க முடியல. தூக்கம் வரலன்னு என்ன போட்டுறாங்க, மாத்திரை போட்டுக்கிறாங்க, இல்லை தண்ணி போட்டுக்கிறாங்க. அது கூட மனத்துடைய பாதிப்பு தப்பிச்சுக்கிறதுக்காக தான். ஏதோ ஒரு கொஞ்ச நாள் இன்பம் ஒன்று வர்றதுக்காக. தூக்கம் ஒன்று தான் இன்பம் இருக்கு. தூக்கம் இல்லை மயக்கம், இது 2ல தான் இன்பம். என்னத்துக்குன்னா மன கூர்மையாக இருக்கிறப்போ இன்பமாக இருக்க முடியல அவர்னால. எப்போ நம்ம மனமே நமக்கு எதிரியா இருக்குதோ, நம்ம மனம் நமக்கு நண்பனா இருந்தா ஆனந்தம் தானே கொடுக்கணும். நம்ம மனம் கண்டிப்பா எதிரியா இருக்கிறதுனால தானே அவன் படுத்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். எப்படியோ ஏதோ மாத்திரை போட்டோ தண்ணி போட்டோ எப்படியோ படுத்து, இல்ல 3 தலகாணி போட்டு தலை மேல என்னமோ பண்ணி தப்பிச்சுக்கிறதுக்கு என்னதுக்கு பண்றோம். நம்ம மனம் நமக்கு எதிரியா இருக்குது. அதனால கோமான்றது அது வேற விஷயம். அது ஒரு விதமான தூக்கம். ஆனா நீங்க விருப்பப்பட்டப்போ முழிச்சுக்க முடியாது, அலாம் பெல் வச்சுக்க முடியாது, குத்துனால தெரியல, அது வேற விஷயம். அது ஏதோ தப்பா போயிடுச்சு, சாமானிய நிலையில இல்லை உடல், ஏதோ ஒன்று கெட்டு போச்சு.
இப்போ வண்டிங்க ஓடுது, அங்கே மெக்கானிக் ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னா என்ஜின் எல்லாம் கழட்டி போட்டிருக்காங்க. அதே வண்டி தான், பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதில் போய் கீப் பண்ணால் ஒன்றும் ஆகலை. இது இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. இன்னும் மரணம் ஆகலை, ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சான். ஆனால் இப்போ அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது வேண்டாம், அது சாமானியமான நிலை இல்லை, அது வேற நிலை. மரணம் அது சாமானியம் தான். என்னத்துக்குன்னா அது எல்லாருக்கும் வர நிலை. கோமா எல்லாருக்கும் வராது, மரணம் எல்லாருக்கும் வரும். மரணம்ன்றது உடல் தாண்டி இருக்கிற நிலை. உடல்ன்றது இந்த பூமியில எந்த இடத்த கடன், நீங்க பூமி தாயும் நமக்கு கடன் கொடுத்து வச்சு இன்னும் அதிகமாக கேட்டால் இன்னும் கொடுப்பாங்க. நல்லா இப்படி பண்ணிக்கலாம், எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனால் நேரம் வந்தப்போ அணுவா எடுத்துடுவாங்க, ஒன்றும் விட மாட்டாங்க. இவ்வளோ நாள் வாழ்ந்தனே 2 அணு எடுத்து போய்க்கலாம் சொத்துன்னா விட மாட்டாங்க, எல்லாம் எடுத்துக்குவாங்க. இப்போ நீங்க யார்கிட்டயோ கடன் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 லட்சம் கடன் வாங்கிட்டீங்க. கடன் வாங்கி நல்லபடியாக தொழில் பண்ணி 10 லட்சம் போய் 10 கோடி பண்ணிட்டீங்க. நானே உங்களுக்கு கடன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 லட்சம் கொடுத்தா 10 கோடி இப்போ பண்ணிட்டீங்க. இப்போ நான் வந்து உங்க தேடி நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு பெரிய வரவேற்பு பண்றீங்க, மாலை போட்டு 10 லட்சம் கொடுத்துடுவீங்க, வேணும்னா 25 லட்சம் கொடுத்துடுவீங்க. எனக்கு சந்தோஷமா பார்ப்பீங்க என்ன. நான் 10 லட்சம் கொடுத்தேன், நீங்கள் ஏதோ எல்லாம் போல் பண்ணிட்டீங்க. நான் இப்போ வரப்போகிறேன் உங்கள் வீட்டுக்கு. இப்போ என்ன ஆகுது? உள்ளே நடங்குது. கடன்காரன் வந்தால் யமராஜா வந்த மாதிரி தான் ஆகுது நிறைய பேருக்கு, இல்லையா? கண்டிப்பாக. யமராஜான்னா அவ்வளோதான், கடன்காரன் வேற ஒன்றும் ஆகலை. நீங்கள் பூமியிலேருந்து எடுத்த கடனை ரிட்டர்ன் பண்ணிக்கணும். நல்லபடியாக உபயோகப்படுத்திருந்தா ஆனந்தமாக கொடுப்பீங்க. நல்லபடியாக உபயோகப்படுத்தலைன்னா நடங்குது உள்ள, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால உயிரோட இருக்கிறப்போ இது முழுமையா உபயோகப்படுத்துறது எப்படி பிழைப்பு செயலுக்கு தாண்டி இந்த தன்மை உபயோகப்படுத்துறது எப்படி என் மனிதன் பார்க்கலன்னா, மரணம் வந்தப்போ ஐயோ நான் ஒன்றும் பண்ணலையேன்னு பயம் வருது அவனுக்கு. இந்த மரணம்ன்றது இன்னொரு பரிமாணம், கடன் இல்லாத பரிமாணம். நல்ல நிலை தானே, கடன் நிலை தெரிஞ்சிடுச்சுன்னு. இல்லை, மரணத்துக்கு பிறகான நிலைன்னு இருக்கு இல்லைங்களா, அது என்ன நிலை? அது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? சில விஷயம் எல்லாம் அனுபவிச்சு பார்த்தது எனக்கு தெரியும். அது புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனிதனுக்கு, இப்பவே புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இது புரிஞ்சுக்கணும்னா இப்போ உங்க அறிவுல என்ன இருக்குது? உங்க உடல், உங்க மனம், இது 2 தான். அது முழுமையா இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்குது. இந்த உடலுக்கு அடிப்படை என்ன? இந்த உடல் உருவாக்குற சக்தி உள்ள என்ன நம்ம சாமானிய மனிதனுக்கு அறிவுக்கு வரல. இப்போ உயிரோட இருக்கிறப்போ வரலன்னா இறந்தப்போ எப்படி வரப்போகுது நமக்கு? அதனால இப்போதான் முயற்சி பண்ணணும். அந்த முயற்சிக்கு தான் ஆன்மீகம் சொல்றோம். வெறும் உடல் அளவுக்கு வாழ்னா பத்துல எனக்கு இந்த உடலுக்கு மூலம் என்ன, என்னுடைய இங்க இருக்கிறதுக்கு என்னுடைய மூலம் என்ன நான் புரிஞ்சுக்கிற ஆர்வம் எப்போ வந்துடுச்சு, அப்போதான் ஆன்மீகம் அங்க தொடங்குது ஆன்மீகம். இப்போ இந்த தூக்கத்துக்கு, இந்த கோமா, இந்த மரணம், இது எல்லாமே விழிப்புணர்வு இல்லாத நிலை. இதுக்கு எல்லாமே அப்பாற்பட்டது தியானம். என்னத்துக்கு சொன்னதுன்னா, இதுல முழு விழிப்புணர்வா இருக்கிற ஒரு நிலை. நான் அப்பவே சொன்னேன், முதல்ல நான் கண் தெரிஞ்சு இப்படியே பார்த்தே இருப்பேன், இது பார்த்தாலும் ஏதோ புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முயற்சியில. அதுக்கப்புறம் கண்ணை மூடினேன், கண்ணு மூடினால உள்நோக்கி பார்த்தே இருக்கிறேன். ஆனா கண்ணு மூடனோட எது சும்மா ஒரு ஸ்டேரிங் மாதிரி இருந்ததோ இது ஒரு தியானமா மாறிடுச்சு. என்னதுக்குன்னா தியானம்ன்றது முழு விழிப்புணர்வா நடக்குது. விழிப்புணர்வுன்றது இப்போ நீங்க சாமான்யமா உங்களுக்கு இப்போ உடலை எது பத்தி விழிப்புணர்வு இருக்கு, எது பாதிக்குதோ அது மட்டும் தான் விழிப்புணர்வுல இருக்குது. எது நல்லா நடக்குதோ அதெல்லாம் விழிப்புணர்வுல இல்லை, எது பாதிக்குதோ அது மட்டும் தான் விழிப்புணர்வுல இருக்கு. இப்போ விழிப்புணர்வுன்றது எப்போ இந்த உடல் தாண்டி மனம் தாண்டி இது 2க்கும் மூலமா இருக்கிற தன்மை. இந்த உடல் மனம் 2 உள்ளிலேருந்து தானே உருவாக்கப்பட்டது. இந்த உருவாக்கப்படணும்னா அதுக்கு மூலமான சக்தி ஒன்று இருக்குது. அது கூட எப்போ தொடர்பு வந்துடுச்சோ அதுக்கு நம்ம தியானம்னு சொல்லுவோம். அது கூட தொடர்பு வந்துடுச்சுன்னா இப்போ படைத்தவன் கூடயே நமக்கு தொடர்பு வந்துடுச்சு. இப்போ படைத்தல் பத்தி எந்த கேள்வி இருந்தாலும் யார் கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லுங்க. லோக்கல்ல யாராலும் போய் கேட்கலாமா, ஊர்ல கேட்கலாமா, இல்ல படைத்தவன் கேட்கலாமா? இப்போ எனக்கு அதுலேயே இருக்கு என்னன்னா, அப்படி ஒரு படைத்தவன் அப்படின்னு ஒரு சிங்கிள் ஐடியல் இருக்கா? உங்களுக்குள்ள படைத்தலுக்கு மூலமான சக்தி இருக்குதா? இருக்கு. அவரை கேட்கலாமா? அவர் தான் கேட்கணும்.
அவனுக்கு தானே படைத்தவன் சொல்லுவோம். ம். இப்போ படைத்தவன் என்னத்துக்கு படைத்தவள் ஆக முடியாதா, இதாக முடியாது, இதெல்லாம் சும்மா மொழியில சிக்கிக்கிறீங்க. இல்லை மொழியில் அது மொழியில் சிக்கிறது நடக்குதுங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ பிரம்மா அவர் தான் படைக்கிறார் அப்படின்னு இப்போ இந்துக்களை சொல்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ரிலீஜனும் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஐடியல் நீங்க என்ன கொஞ்சம் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பிரம்மா தான் எல்லாம் உருவாக்குறாங்க, பிரம்மன் எல்லா இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எல்லா இடத்துல இருக்கிறது ஒரு தனி மனிதனா இருக்க முடியுமா? முடியாது. எதுக்கு அது கவனிக்க மாட்டீங்கன்னு கேட்குறேன். இல்லை அதாவது அது கூட சொன்னாங்க தானே, பிரம்மன் சொன்னாங்க, அதுக்கு ஒரு உருவம் உருவாக்குனாங்க மக்கள் பார்க்கறதுக்காக. அவர் அது பார்த்து கொஞ்சம் புரிஞ்சோட பிரம்மன் இங்க மட்டும் இல்லை எல்லா இடத்துல இருக்கிறான், எல்லாத்துல இருக்கிறான்னு சொன்னாங்க. அது எதுக்கு கவனிக்க மாட்டீங்கன்னு கேட்குறேன். இது ஒரு மனிதன்னு படிப்படியா கொண்டு போகணுமா, ஒரே தடவை எல்லாமே சூன்யான்னு சொல்லிடலாமா? அவனவன் மனநிலை எப்படி இருக்குதோ அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த கலாச்சாரத்துல அதுதான் ஒரு விசிஷ்டம். என்னன்னா பல மனிதனு பல விதமான மனநிலையில இருக்கிறான். ஆமா கண்டிப்பா எல்லாரும் பல விதமான புரிஞ்சுக்கிற தன்மையில இருக்கிறான். பிரதியொரு விதமான மனிதனுக்கு அவனை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஆன்மீகம் இருக்குது. அது புரிஞ்சானா அடுத்த நிலை இருக்குது, அது புரிஞ்சானா அடுத்த நிலை இருக்குது. எல்லாருக்கும் அதே பேசலாமே, என்ன அது எப்படி நடக்கும்? என்னோட இது என்னன்னா, சின்ன வயசுல நான் திராவிட இயக்கம் அந்த குடும்பம் சார்ந்து வளர்ந்தவன். நான் எங்கள் அப்பா தமிழ் ஆசிரியர். அவர் கடவுள் நம்பிக்கை கிடையாது, அவர் இறக்குற வரைக்கும் அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. சின்ன வயசுலேருந்து எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்தாரு. நான் ஒரு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கும்போது 5th 4th படிக்கும்போது நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன், எல்லாம் பண்ணுவேன். அப்புறம் ஒரு 5 பிறகு அப்பாவோட வழியில் அவரோட பேச்செல்லாம் கேட்க ஆரம்பித்தேன். அவர் கூட்டு போன அந்த கூட்டங்கள், படித்த புத்தகங்கள் அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு கடவுள்ன்றது ஒன்று இருக்கா, கடவுள் என்பது என்ன, அது யார், ஏன் இந்த மாதிரி ஒரு நிறுவனம் அப்படின்னு நீங்கள் சுவாமி யார், நீங்கள் சுவாமி யாருன்னு உங்களுக்கு கேள்வி வந்துருச்சா? அப்போ தான் நீங்கள் சுவாமி யார்? கண்டிப்பாக இல்லை. அந்த மாதிரியான ஒரு கேள்விகள் இப்போ சிலர் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு ஆன்மீகவாதியாக மாறுறாங்க, நாத்திகவாதியாக இப்போ எனக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னும் வரைக்கும் நடக்கலை. அது நடக்குமா நடக்காதான் எனக்கு தெரியல. என்ன இல்லை, இது நம்ம ஒரு விஷயம் கிளியர் பண்ணணும். இல்லை, நாஸ்திகவாதியாக இருக்கிறவங்க ஆஸ்திகவாதியாக மாற முடியும். ஆன்மீகவாதம்ன்றது கிடையாது. இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம்ன்றது உள்நோக்கி போற தன்மை. ஆன்மீகவாதம் கிடையாது எங்கேயும். வாதம் என்னன்னு சொல்லுங்க. வாதம்ன்றது ஆர்குமெண்ட். ஆன்மீகத்துல வாதம் கிடையாது. ஆஸ்திகரும் நாஸ்திகரும் வாதம் போட்டுக்க முடியும். எனக்கு 2 பேருக்கு புரியல. 2 பேரும் உண்மை உணரல. இவர் ஒரு மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க, அவர் ஒரு மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. அவருக்கு ஏதோ கொஞ்சம் வாழ்க்கை நல்லா நடக்குது, அவர் கடவுள்னு நினைச்சுக்கிறாங்க. இவருக்கு ஏதோ கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, எங்கே இருக்கிற கடவுள்னு இவர் கேள்வி கேட்குறாங்க. 2 பேரும் உணர்ந்துட்டாங்களா? இதனால நீங்க ஏதோ ஒரு வாதத்துல நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு உண்மை புரியல, எது சௌரியமோ அது முடிவு எடுத்திருக்கீங்க. முதல்ல நீங்க திராவிட குடும்பத்துல வளர்ந்துட்டோம்னு சொன்னா, அடிப்படையா இந்த திராவிட கலாச்சாரத்துல பக்தி என்றது இல்லாத திராவிட குடும்பமே கிடையாது. ஆமா, உண்மையா? பக்தி இல்லாம எப்படி திராவிடம்? இப்போ நாம் திராவிடம்ன்றதுக்கு ஒரு புது மீனிங் கொடுத்த மாதிரி இருக்குது. திராவிடம்ன்றதுக்கு அடிப்படை என்ன? பக்தி தான் மூலம். இதுக்காக தான் போராடினாங்க. அங்கிருந்து மேலேருந்து இந்த ஆரிய ஆக்கிரமிப்பு வந்தப்போ இந்த திராவிட கலாச்சாரம் இதுக்காக தான் போராடினது, வேற எதுக்கு போராடல. அவர் கோயில் காப்பாத்துக்கு தான் போராடினாங்க. உயிர் போனாலும் சரி, வீடு போனாலும் சரி. வீடு எரிச்சாலும் கண்டிக்கல, குடும்பம் எரிச்சாலும் கண்டிக்கல, கோயில் காப்பாத்துக்கிறதுக்கு ஒண்ணுக்கு தான் போராடினாங்க. அதெல்லாம் உயிர் விட்டுனாங்க. என்னத்துக்குன்னா அதுதான் திராவிட கலாச்சாரத்துக்கு அடிப்படை. இது எதுக்கு இப்படி வந்ததுன்னா, இது இவர் ஆஸ்திகவாதி இல்லை, இவர் ஆன்மீக நிலையில இருந்த தன்மை இது. அதுக்குதான் இந்த ஆன்மீகம்ன்றது அவ்வளோ ஆழமா இங்க இருக்குது. என்னத்துக்குன்னா ஆன்மீகம்ன்றது ஊறிடுச்சு. ஆன்மீகம்ன்றது ஒரு வாதம் இல்லை, இது ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை. இப்போ உங்களுக்கு வாழ்க்கை இந்த உயிர், நீங்க ஒரு உயிரா இருக்கீங்க. உயிரா நீங்க அது பத்தி சந்தேகமா? இல்ல இல்ல, உயிர். அது பத்தி இது வாதமா? ஒன்றும் இல்லை, நீங்க உயிர் தானே. இந்த உயிருடைய மூலம் என்ன, இது எப்படி நடக்குது, எப்படி நடந்திருக்குது, எங்க போகுது, எங்கேருந்து வந்தது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. புரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு அப்படின்னு நீங்க ஆன்மீகம் தான், ஆன்மீக வழியில இருக்கிறீங்க தெரியாம. இப்போ அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன வித்தியாசம்? சயின்ஸ்லயும் அதே புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றாங்க, ஆனா உலகம் எல்லாம் போய் தேடுறாங்க. அவரு இவரு நம்ம உயிர் புரிஞ்சுக்கணும்னா பாக்டீரியா மைக்ரோஸ்கோப்ல போட்டு பாக்குறாங்க. நாம என்ன பண்றோம்? கண்ணு மூடி நம்ம விழிப்புணர்வா இந்த உயிரே பார்க்க ஆரம்பிக்கிறோம்.
உள்ளுக்குள்ள தேடுறீங்க. ஆமா. என்னத்துக்குன்னா இந்த பிரபஞ்சத்துல நடக்கிறது எல்லாமே இந்த உயிர்ல ஒரு சின்ன நிலையில ஒரு ஒரு ரொம்ப ஒரு சின்ன நிலையில அது எல்லாமே நடந்திருக்குது. இந்த பூமியில என்ன நடக்குதோ எல்லாமே இந்த உயிர்ல நடந்திருக்குது. இது விஞ்ஞானபூர்வமா இப்ப ப்ரூவ் பண்ண முடியும் நாம. இந்த பிரபஞ்சத்துல நடக்கிறது எல்லாமே இந்த உயிருக்குள்ள ஒரு சின்ன அளவுக்கு நடந்திருக்குது. இது கொஞ்சம் கவனமா பார்த்து உணர்ந்தா இந்த பிரபஞ்சத்துல என்னென்ன இருக்குதோ புரிஞ்சுக்கிறது எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். புரியுது. இப்போ ஆன்மீகம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை அதிகப்படுத்தணும்ன்ற ஒரே ஒரு நோக்கம். இப்போ விஞ்ஞானம்ன்றது புரிஞ்சுக்கிற தன்மை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணல அவரு. இப்போ இருக்கிற ஐப்புலங்கள்லயே எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. இந்த ஐப்புலங்கள்ல நீங்க வெறும் பொருள் தன்மை மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். பொருள் தன்மை தாண்டி இருக்குது என்ன பண்றீங்க? நீங்க வெறும் ஒரு பொருளான்னு கேட்குறேன். இல்லை அப்படின்னா நீங்க ஆன்மீகம் அது எனக்கு ஆன்மீகம்ன்ற சொல்லு மேலேயே வந்து இங்கே வந்து பல கருத்தாக்கங்கள் இருக்கு. அதனால எது ஆன்மீகம்னு தெரியல. ஆனா ரெண்டு பேரும் ஒரே மனநிலையில தான் வந்து பேசிட்டு இருக்கோம்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்ல இல்ல இது முக்கியமா இது கிளியர் பண்றது ரொம்ப தேவை இருக்குது. என்னத்துக்குன்னா மக்களுடைய மனத்துல எது தெரியாதோ அதை பத்தி ஒரு முடிவு எடுக்கிறது ஒரு பழக்காயிடுச்சு. நமக்கு எது தெரியாதோ அதை பத்தி ஏதோ ஒரு முடிவு எடுக்குது. எது தெரியாதோ இது கடவுள் பண்ணாங்கன்னு சொல்லிக்கிறது, அது பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறது. தெரியாததை பத்தி முடிவு எடுக்கிறது ஆஸ்திகருக்கு நாஸ்திகருக்கு ரெண்டு பேருக்கு இது நோய். ஆஸ்திகருக்கு ஒரு மாதிரி நோய், நாஸ்திகருக்கு ஒரு மாதிரி நோய். ரெண்டு பேரு தெரியாததை பத்தி முடிவெடுக்கிறாங்க. ஆன்மீகத்துல இருக்கிறவங்க என்னன்னா எனக்கு தெரிஞ்சது தெரியும், தெரியாதது தெரியாது, நான் தேடுதல்ல இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ அப்பா எல்லாம் வைப்போம், அப்பா இருந்துட்டாங்க, அதான் அவரு போயிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா இல்லாம ஆயிட்டாங்கன்னு சொல்றீங்களா? இல்லாம ஆயிட்டாங்க தான். அப்படியா? இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்க போயிட்டாங்கன்னு தான் சொல்றீங்க? ஆமா. அப்படின்னா எங்கேயோ நம்ம மனத்துல இருக்குது, உடல் தாண்டி ஏதோ ஒன்று இருக்குதுன்னு ஆயிடுச்சு. அப்படின்னா நீங்க எல்லாம் டோட்டல் ஆன்மீகம் தான். நாஸ்திகம்ன்ற சொல் மேலே சரி நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த வார்த்தை மேல ஒரு அவசரம் உண்டாக்கி. நாஸ்திகம்ன்றது எதுக்காக வந்துருச்சுன்னா ஆஸ்திகத்து பேர்ல ரொம்ப முட்டாளத்தனம் நடக்கிறதுனால அதுக்கு எதிர்முறையா நாஸ்திகம் நடக்குது. இல்ல தானா நாஸ்திகத்துக்கு ஒன்றும் அடிப்படை கிடையாது. நாஸ்திகத்துக்கு அடிப்படை கிடையாது. ஆக்சுவலி நாத்திகவாதிகள் சொல்றதும் நீங்க சொல்ற philosophy தான், கிட்டத்தட்ட அதான் சொல்றாங்க. நான் எங்க philosophy சொன்னேன்? philosophy இல்ல, நீங்க பேசுறது நாங்க எங்களுக்கு philosophy நாங்க எடுத்துக்கிறோம். இல்ல இது எல்லார் அனுபவத்திலும் உண்மைதானே? உண்மைதான். இந்த உடல்ன்றதை நாம் மெதுவா சேர்த்தணும். இது சேர்த்தணும்னா இது சேர்த்ததுக்கு அடிப்படை ஏதோ ஒன்று இருக்கணும் தானே? கண்டிப்பா. அதுக்கு இப்போ நானுன்னு சொல்லிக்கலாம், இன்னொரு பேர் கொடுக்க வேண்டாம். இதுக்கு நானுன்னு சொல்லிக்கலாம். இந்த நானுன்னு என்னன்னு புரிஞ்சுக்கிற ஆசை பிரத்தியொரு புத்திசாலியான மனிதனுக்கு இருக்குதா இல்லையா? முடிவு எடுத்துட்டா ஓ இது கடவுளோட இது அது இது முடிவு எடுத்துட்டாங்கன்னா வராது. எந்த முடிவு எடுக்கலன்னா பிரத்தியொரு மனிதனுக்கு இது என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வருமா? வரும், கட்டாயமா வரும். இப்போ சந்தேகமே இல்லை. இந்த ஆர்வத்துக்கு தான் ஆன்மீகம்னு சொல்றோம். இந்த ஆர்வம் இல்லாத மனிதனு முழு மனிதன்னு சொல்லிக்க முடியாது. என்னதுக்குன்னா ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டான். அப்பா சொன்னதோ தாத்தா சொன்னதோ, உங்க அப்பா ஒரு மாதிரி சொன்னாங்க, அவர் அப்பா இன்னொரு மாதிரி சொன்னாங்க, ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இல்லை இப்போ உங்ககிட்ட பேசுனதுல இந்த ஆஸ்திகம் நாஸ்திகம் எல்லாம் தாண்டி ஆன்மீகம்ன்றது ஒரு ஜெனரல் ஸ்ட்ரக்சராக நீங்கள் சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஒரு தேடுதல், அதான் ஒரு தேடுதலாக சொல்கிறீங்க. இப்போது அந்த வார்த்தை இப்போ வந்து ஆன்மீகம் ஆஸ்திகம்ன்ற வார்த்தையும் காயப்பட்டிருக்கு, நாஸ்திகம்ன்ற வார்த்தையும் வந்து தவறாததாக வேறு மாதிரி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ரெண்டு பேரும் ஒரே மனநிலை தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. அப்போ இதுதான் ஆன்மீகம்னா நானும் வந்து ஆன்மீக தேடல் தான் இருக்குன்னு சொல்லலாம். இது நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் ஆன்மீக தேடுதலாக இருக்கிறாங்க. சில பேர் மனப்பூர்வமாக அந்த தேடுதலில் இருக்கிறாங்க, விழிப்புணர்வாக அந்த தேடுதலில் இருக்காங்க. மித்தவங்க எல்லாமே தெரியாமல் அந்த தேடுதலில் இருக்கிறாங்க. என்னத்துக்குன்னா எந்த ஒரு குறிப்பிட்ட மனிதன் இருந்தாலும் அவன் இப்போ எந்த நிலையில் இருக்கிறானோ அது தாண்டி நிலைக்கு போகணும்னு ஆர்வம் இருக்குது இல்லையா? அதே ஆன்மீக தேடுதல் தான். அதுதான் பிரத்தியொரு மனிதனும் ஆன்மீக தேடுதலில் தான் இருக்கிறான். எப்படியும் தேடுதலில் இருக்கிறீங்க, இது விழிப்புணர்வாக தேடலாமே. விழிப்புணர்வாக தேடினா அந்த இலக்கு போய் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். விழிப்புணர்வு இல்லாமல் தேடினா தேடுதல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் ஆன்மீக கலாச்சாரம் கொண்டு வருது. என்னத்துக்குன்னா விழிப்புணர்வாக தேடுற தன்மை, அவ்வளோதான். நன்றிங்க.